அங்க இந்தியா அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ மக்கள் இங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் ஒரு வார்த்தை அந்த கொரியன் ஆக்டர் ஒரு வார்த்தை பிடிஎஸ் சொல்ல மாட்டாங்களா? அந்த நாட்டு பாடு ஜங்குக்கோட இதெல்லாம் வரும்போது பயங்கரமா எல்லாரும் குஷி ஆயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிரேஸ் பயங்கரமா இருக்காங்க. ஸோ கொரியன், சைனீஸ், தாய்லாந்து இது போன்ற பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸ் குவிஞ்சு குவிஞ்சு வந்துகிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பிடிக்கும். இப்போ மேட்ரு என்னன்னா, இந்தியன் ஆங்கர் அகர்வால் அப்படின்ற இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமா பல ஹாலிவுட் ஹீரோயின்ஸ் வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்ப ஜாக்சன் வேங் அப்படிங்கிற ஒரு ஹாங்காங் ரேப்பர், பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது, பட் பல பேருக்கு இவர் யாரு அப்படிங்கிற ஒரு பாட்டாவது கேட்டிருப்பீங்க இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா. ஸோ இவர் தான் அது. என்ன பண்றாங்க, இன்டர்வியூல கூட்டு வச்சுட்டு ஜாக்சன் வேங், நான் உங்களை விட 2 வயசு சின்னவதான், நான் இந்த வருஷத்துல பிறந்தேன் தெரியுமா அப்படி இப்படின்னு இவங்க பேசும்போது எதிரில் இருக்கிற இவர் ஜாக்சன் வேங் என்ன நினைச்சாரோ இல்லையோ, ஓ அப்படியா, ஆமாமா நீங்க சின்ன வயசு பொண்ணுதான், எனக்கு நீங்க லிட்டில் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அங்க ரொம்ப பாசமா அதை சொல்லியிருப்பாரு. உடனே இந்த ஆங்கர், எப்படி நீங்க என்ன சிஸ்டர்னு சொல்லி என்ன காயப்படுத்துவீங்க, நான் அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு ஓவரா சீன் போட்ட வீடியோ பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓ மூஞ்சிக்கு ஜாக்சன் வேங்க கேக்குதா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க.